ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். சண்டே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணதும் சரி, சாப்பிட்டதும் சரி, எனக்கு கிச்சனில் வந்து ஜாஸ்தி வேலை கொடுத்துச்சு. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது தான். நாங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து சின்ன கிச்சன்லேயே வந்து நான் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அந்த எண்ணெய் தெரிச்சு ரொம்ப வந்து நாஸ்தி ஆகிட்டுக்குது கிச்சனு. ஸோ இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை சமைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நைட்டு வச்ச பாத்திரம் அப்படியே தான் இருக்குது, ஸ்டவ் மேலே தான் இருக்குது. இன்னும் எதுவுமே எடுத்து வைக்கல. ஒரே டைம் வந்து கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து ஸ்லாப்பில், டைல்ஸில், கேஸ் ஸ்டவ் மேலெலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து எண்ணெய் தெரிச்சிட்டு அந்த பிஸ்கு மாதிரி ஆகிட்டுக்குது. எண்ணெய் பிஸ்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஆகிட்டுக்குது. நம்ம என்ன தான் வந்து சும்மா வந்து தொடச்சி எடுத்தாலும் வந்து அது போகாது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சோப் போட்டு நல்லா டீப் க்ளீனிங் பண்ணாக்கா வந்து க்ளீன் ஆகிடும். அப்பப்போ சமையல் பண்ணும்போது வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுனால ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. ஒரு ஆள் தான் நின்று அங்கே சமைச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீனும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த பிளேட்ஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு சிங்கில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறிட்ட பிறகு தான் வந்து நம்ம வேலை செய்ய முடியும். நான் ஒண்டியாக தான் வந்து வேலை செஞ்சுன்னுக்கிறேன், யாரும் வீட்டிலும் இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன், நான் க்ளீனிங் எதனா பண்ணும்போது வந்து சாங் கேட்டுன்னு வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வேலை செஞ்ச வந்து அந்த இதே தெரியாது, சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நம்ம எதனா சாங்ஸ் நம்மளுக்கு பிடிச்சமான சாங்ஸை போட்டுட்டு இல்லைனா டிவியில் வந்து எதனா வந்து மூவிஸ் எதனா பார்த்துனே வந்து க்ளீன் பண்ணாக்கா வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. கிச்சனும் வந்து நல்லா க்ளீனாகவும் ஆகிடும். நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். கிச்சன் க்ளீனிங்க்கும் சரி, இல்லை வீடு எதனா டீப் க்ளீனிங் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சாங்ஸை போட்டுட்டு நான் என் வேலை செஞ்சுனே இருக்குவேன். 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டீப் க்ளீனிங் பண்ணாக்கா வந்து கிச்சனை வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து ஆயிலில் இல்லை எதனா ஃப்ரை பண்ணும்போது வந்து அங்கங்கே தெரிக்கும். சும்மா லைட்டாக மேலேவா துடைச்சிட்டு நம்ம வந்து எடுத்துருவோம். ஆனால் டீப் க்ளீனிங் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ டஸ்ட்டு அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. எப்போவுமே வந்து நம்ம கிச்சன்லேயே இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தாக்கா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஆயில் கேனு, அப்புறமேட்டு வந்து ரேஷன் போடுற இது பக்கெட்ஸு, இது எல்லாமே வந்து அப்பப்போ வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவேன். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வந்து கொஞ்சம் காஞ்சிட்டுக்குது எல்லாமே. அதனால் வந்து தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டாக்கா, ஒரு 5 மினிட்ஸ் ஊறிட்டாக்கா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து ஈஸியாக ஸ்க்ரப் ஆகிடும். நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பில் தான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பிடிச்சின்னுக்குது அந்த ஆயிலெல்லாம். ஸோ நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பில் வந்து ஸ்க்ரப் பண்ணாக்க வந்து சீக்கிரம் வந்து அந்த ஆயிலெலாம் போயிடும். இப்போ டைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு துணியில் வந்து துடைச்சி எடுத்துட்டாக்கா நல்லா க்ளீனாக நீட்டாகிடும்.
சிங்கில் வந்து ஜாஸ்தி சாமான் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கில் இருக்கிற சாமான்லாம் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து சின்ன இருக்கிற சாமான்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பெரிய சாமான் கழுவினாக்கா நம்மளுக்கு வந்து கழுவுன மாதிரியே வந்து தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து கழுவி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வில் மேலே போடுற வந்து அந்த ஸ்டீல் பிளேட்ஸு எல்லாமே கழுவிட்டு நான் வந்து வெயிலில் காய வச்சுடுவேன். காய வச்சுட்டாக்கா வந்து நம்ம இதை சாமான் கழுவி முடிக்கிறதுக்குள்ளே அது காஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலை செஞ்சிடலாம்.
கிச்சன் வந்து நல்லா வந்து டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு எல்லாம் அந்தந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.